வாழ்க்கை என்பது நிறை குறைகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் தாங்கி என்கரேஜ்மெண்ட்டு எங்கே யார் சொன்னாலும் வீட்டு உள்ளேருந்து வர்றது தட் கிவ்ஸ் மீ அ லாட். எல்லாருக்குமே ஊரில் யார் வேணால் புகழலாம், ஆனால் மனைவி கிட்ட புகழறது. இங்கே குணசாலியான ஸ்திரீயை பார்க்கும்பொழுது அவள் பிள்ளைகள் எழும்பி 28வது வசனம் அவளை, அப்போ அது உண்மையாக தானே இருக்கும். ஒரு நாள் பார்க்குறவங்க நல்லவங்கன்னு சொல்கிறது சரியான சாட்சி இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கல்ல, ஐயோ பாஸ்டர்மா நல்ல, அது பெரிய சாட்சி இல்லை. என் கூடவே வாழ்கிற என் கணவன் சொல்கிறது தான் எனக்கு பெரிய சாட்சி. பிறந்ததுலேருந்து என்னை பார்க்குற என் பிள்ளைங்க சொல்கிறது தான் எனக்கு. 23 வருஷம் பார்த்தா அப்பா சொன்னது கூட பொய்யா போயிடுச்சு. அப்போது பிள்ளைகள் சொந்த குடும்பத்தில் நான் சாட்சியாக வாழுகிறது ரொம்ப முக்கியம். ஆமாவா? குடும்பத்துக்காக எதை வேணால் விட்டு கொடுக்கணும். நேர்மையான உறவாக கூட இருக்கலாம். குடும்பமா அதுவா? பதில் சொல்லுங்க. அது நேர்மையான உறவு தானே, இருக்கட்டும். பெத்த தாய் தானே, இருக்கட்டும். First see your family. That will help you to encourage others. அப்போ என்னுடைய குடும்பத்துக்கு தான் நான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது எல்லா தகப்பனும் எல்லா தாயும் இருதயத்தில் எழுதி கொடுக்க வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக நான் சொன்னேன், பனைமரம் ஆண்டவரை நோக்கி, ஒலிவ மர கொடி ஆண்டவரை ஃபஸ்ட்டு டிபெண்ட் பண்ணணும். மரக்கன்று திராட்சை கொடி, ஒலிவ மரக்கன்று ஆலயத்தில் போய் நடப்படணும். ஸோ மூணுக்குமே ஒரே ஃபோக்கஸ், காட் காட் காட், ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். இது எங்கே ஆரம்பிக்கும்? குடும்ப ஜெபத்தில் ஆரம்பிக்கும்.